ஸோ வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம கிராஃபிக் டிசைனிங் ரோட் மேப்பை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து 5 பேர் உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்க. லைக் வளவன் அகாடமியோட ஃபவுண்டர் வளவன், கோபி டிசைன்ஸ், டிசைன் ஹுட், ஆண்ட்ரூ டிசைன்ஸ் அண்ட் சஞ்சய் டிசைன் ஸ்பேஸ். சேம் இந்த வீடியோ மாதிரியே வீடியோ எடிட்டிங் கரியருக்கு நம்ம ரோட் மேப்பாக நிறைய கிரியேட்டர்ஸோட கொலாப் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கரியரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நம்ம 4 ஃபேஸஸாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வளவன் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸில் சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கியர்ஸ் என்னென்ன இருக்குது, சாஃப்ட்வேர் என்னென்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அண்ட் 2வது ஃபேஸஸில் ஸ்கில்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம டிசைன் வுட் உங்களுக்கு கைட் பண்ணுவார். லைக் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும், ஃப்ரீ கோர்சஸ் என்ன, பெய்ட் கோர்சஸ் என்ன, நம்ம எந்த டைத்தில் கோர்சஸ் போகலாம், சேம் அதே மாதிரி ஒரு பிகினராக இருக்கும் போது எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் இப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு கைட் பண்ணுவார். சேம் அதே மாதிரி 3வது ஃபேஸில் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணணும், எப்படி கிளைண்ட் அக்வைர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். லைக் எப்படி ஒரு கோல்ட் அவுட்ரீச் பண்ணுறது, எப்படி பிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கோபி டிசைன்ஸ் கைட் பண்ணுவார். அண்ட் லாஸ்ட் ஃபேஸில் எப்படி நம்ம க்ரோத் ஆகணும், கண்டினியூஸ் க்ரோத் எப்படி ஆகணும், எப்படி கண்டினியூஸ் லேர்ன் பண்ணணும், நம்மளோட கெரியர் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும். அண்ட் இந்த கிராஃபிக் டிசைனிங்க்கு பர்சனல் பிராண்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஆண்ட்ரூ டிசைன்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவார். சேம் அதே மாதிரி நம்ம லோக்கல் தாண்டி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எப்படி அக்வைர் பண்ணணும் அப்படிங்கிறத சஞ்சய் டிசைன் ஸ்பேஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவார். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஃபேஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூப் சேனல்ஸ் என்னென்னன்றது கைட் பண்ண போகிறேன். அது எதுக்கு அப்படின்னா, இந்த கிராஃபிக் டிசைனிங்கை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன ஃப்ரீ யூடியூப் கோர்சஸ் இருக்குது, என்னென்ன பெய்டு கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நான் கைட் பண்ண போகிறேன். ஸோ வை வெயிட், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், வை நான் கிராஃபிக் டிசைனிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா. பட் இந்த வீடியோ எடிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நீஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங் தனித்தனியாக நிறையா நீஷஸ் இருக்குது. பட் இந்த கிராஃபிக் டிசைனிங் ஒரு பர்டிகுலராக கிராஃபிக் டிசைனிங்னா ஒரு 2-3 விஷயத்தை பண்ணி அதுலேருந்து தான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கிராஃபிக் டிசைனிங்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ரீடச் பண்ணுறீங்க அப்படின்னா அது தனி பார்ட். ஒரு லோகோவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தனி பார்ட். க்ரியேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ப்ரௌச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பேம்ப்ளெட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி தனித்தனி இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லோகோ டிசைனிங் நான் சொன்னேன் இல்லையா, லோகோ டிசைனிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எப்படி ஒரு பிராண்ட்னா என்ன, அதை எப்படி ரெப்ளிகேட் பண்ணி லோகோவில் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லோகோவில் மட்டும் அப்படின்னா, அதை வச்சு மட்டும் நீங்கள் 1 lakh மேலே per month ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃப்ரீலான்சிங் ஆனாலும் சரி, நீங்கள் ஜாபில் போய் உட்காந்தாலும் சரி. லோகோ டிசைனிங் மட்டும் ஒரு தனி இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவ்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேனிப்புலேஷன் எடிட்டராக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஷாப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு போஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ்க்கு ரன் பண்ணுற அந்த க்ரியேட்டிவ்ஸ் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியே பார்க்குறோம் இப்போ பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் கூட அதாவது ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட்ஸ்லாம் நமக்கு நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏஜென்சியை ரன் பண்ண முடியும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்கை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி லோகோ மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்தே நிறையா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நான் நிறைய சேனல்ஸ் கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு லோகோ டிசைன் தமிழ்னு அடிச்சு பாருங்கள். எவ்வளோ க்ரியேட்டர்ஸ் ஜஸ்ட் லோகோ மட்டும் க்ரியேட் பண்ணி போட்டு அதுலேருந்து லேக்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த கிராஃபிக் டிசைனிங்க்கு ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம கிரியேட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, நான் கிராஃபிக் டிசைனிங்லாம் சூஸ் பண்ணிட்டேன், இப்போ இதுக்கான ப்ராப்பர் ரோட் மேப் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம வளவன் பிரதர் இருக்கார், அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஸோ வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வளவன், ஃபவுண்டர் ஆஃப் வளவன் அகாடமி. வளவன் அகாடமி கடந்த 2019 கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான கிராஃபிக் டிசைனரை எங்களுடைய கோர்ஸ் மூலமாக கிராஃபிக் டிசைனராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போகவும் ஆன்லைனில் நடக்கக்கூடிய வெபினார், லைவ் ஈவெண்ட், இந்த மாதிரி 10,000க்கும் அதிகமான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக இன்றளவும் கூட கிராஃபிக் டிசைனை பற்றி தொடர்ச்சியான வீடியோக்களை போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை, ஒரு ரோட் மேப்பாக உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். 8 விஷயங்களை செஞ்சால் போதுங்க, நீங்கள் ஒரு
சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோ கிராஃபிக் டிசைனர் ஆக முடியும். ஃபஸ்ட்டு லேர்ன் த ஃபண்டமெண்டல். நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைனராக இருந்தாலும் முதல்ல எடுத்தெடுப்பில் யாருமே சாஃப்ட்வேருக்குள்ளே டிசைன் இறங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபண்டமெண்டல்னா என்ன அப்படின்னா முதல்ல என்ன மாதிரி ஃபாண்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். என்ன மாதிரியான கலர்ஸை பயன்படுத்தணும் அப்படின்ற ஐடியா இருக்கணும். என்ன மாதிரியான லே அவுட்டை நம்ம வந்து இந்த டிசைனுக்கு வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரி ஹைராக்கி இருந்தால் இந்த டிசைன் மக்களை போய் கவரும் அப்படின்ற இந்த ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து போகணும். அப்போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா லேர்ன் த ஃபண்டமெண்டல். ரெண்டாவது மாஸ்டர் த டிசைன் டூல். நீங்கள் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறது ஃபோட்டோஷாப். முதல்ல இந்த ஃபோட்டோஷாப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் முடிஞ்ச கையோட நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரை வந்து லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி கோரல் ராவை லேர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்து இன்டிசைனை வந்து லேர்ன் பண்ணலாம். இன்னைக்கு தேதிக்கு ஏஐயில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெடிமேட் டெம்ப்ளேட்டாகவும் நான் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா இன்க்ளூடிங் நீங்கள் கேன்வாவை வந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்றது கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மூணாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம், அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் இன் எ நீச். நீச் அப்படின்னா கரெக்டான செக்மெண்ட். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு லோகோ டிசைனர் இருக்கேன். அப்போ நான் லோகோவை சூப்பராக செய்வேன் அப்படின்னா லோகோ டிசைனுக்கு தேவையான சாஃப்ட்வேரில் நீங்கள் மாஸ்டர் இன்ட்டு மாஸ்டர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு தம்ப்நெயில் டிசைனர், நான் ஒரு மூவி போஸ்டர் டிசைனர், நான் ஒரு பிராண்டிங்கான ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உங்களை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களால் வந்து மாஸ்டர் வந்து ஆக முடியும். உண்மையாகவே எந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு நேரம் போகிறது தெரியலையோ அந்த நீச்சை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய கெரியருடைய உச்சம் என்றைக்குமே இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு ஸ்பெஷலான நீச்சை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை அப்படின்னா உங்களை யாருமே ரீச் பண்ண மாட்டாங்க. அப்போது நீங்கள் எந்த நீச்சில் அதிகமான ஒர்க் வந்து பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு வேலையை எடுத்து அது உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணும். ஆன்லைனில் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு உங்களால் கிராஃபிக் டிசைனராக சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்போது ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அஞ்சாவதா லேர்ன் த பிஸ்னஸ் ஸ்கில். லேர்ன் த பிஸ்னஸ் ஸ்கில்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளைண்ட்டை எப்படி மேனேஜ் வந்து பண்ணுறது, எப்படி நாம ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, கஸ்டமரோட அந்த கான்ட்ராக்டை எப்படி நாம மெயின்டைன் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நகர வந்து முடியும். இதோடு சேர்த்து நீங்கள் மார்க்கெட்டிங்கும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அடிஷனல் வேல்யூவாக வந்து இருக்கும். ஆறாவது பாயிண்ட், ஜாயின் த கம்யூனிட்டி. நிறைய இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனருக்கான ஈவெண்ட் வந்து நடக்கும். கிராஃபிக் டிசைனர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் உங்களை போய் நீங்கள் ஐக்கியப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தாண்டி வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஆள் உங்கள் டிசைனில் இருக்கக்கூடிய சின்ன குறையை சொல்லும்போது அது காது கொடுத்து கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். இதனால தான் வந்து நம்ம நிறைய கம்யூனிட்டிஸோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இன்றைக்கி தேதிக்கு இந்த நெட்வொர்க்கிங் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏழாவதான விஷயம், ஸ்டே அப்டேட்டட். பல பேர் இன்னும் கூட பழைய காலத்தில் என்ன டிசைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே தாண்டி தான் இருக்குது. ஃபாலோ த ட்ரெண்ட். இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் பழக ஆரம்பிக்கணும். உங்களுடைய துறையில் நீங்கள் எந்த நீச்சில் இருக்கீங்களோ அதில் வரக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்தபடி உங்களுடைய டிசைனில் நீங்கள் வந்து நிறைய புது புது விஷயங்களை வந்து சேர்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய டிசைனை யாராவது ஒரு விஷயங்களை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் பண்ணும்போது எப்படி நமக்கு வந்து ஃபீட்பேக் வருமோ உங்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து நீங்கள் லேர்ன் வந்து பண்ணணும். அதை காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்டு அந்த ஃபீட்பேக்கில் இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களை வந்து நீங்கள் மாற்ற வந்து பார்க்கணும். எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் கண்டினியூஸ்லி. எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. நான் அப்போ படித்தேன், ஆனால் எனக்கு இப்போ அது சரியாக ஞாபகத்திலே இல்லை, திரும்ப நான் படிக்கலான்னு ஆசையாக இருக்கேன், நீங்கள் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் கண்டினியூஸ்லி. நீங்கள் இந்த துறைக்குள்ளே தான் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக தான் ஆக போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். புது புது விஷயங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய டிசைனை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். புது விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் கட்டாயம் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆக முடியும். ஓகே, ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கியர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கியர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுக்கு தனி செட்டப் வேணும். பட் கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்லேருந்து தாண்டி ஒரு கிராஃபிக் டிசைனராக நமக்கு என்னென்ன கியர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக நமக்கு லேப்டாப் ஆர் பிசி வேணும் இல்லையா. இப்போ நம்ம ஐபேட்லேயும் பண்ணலாம், பட் அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம டாப் லெவல் கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிசிஆர் லேப்டாப் இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த வகையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ், முன்னாடி வளவன் சொல்லியிருப்பார், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேர், இப்போ கோரல் ட்ரா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 40 to 50K பட்ஜெட் மேலே வந்து உங்களுக்கு ஒரு கியர் செட்டப் வேணும். ஒரு லேப்டாப் ஒரு பிசி வேணும். இல்லை எனக்கு வந்து நான் கேன்வா, அடோப் எக்ஸ்பிரஸ்,
ஃபிக்மா இந்த மாதிரியான க்ளவுட் பேஸ்டு கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நமக்கு 30K to 40K பட்ஜெட்லேயே ஒரு நல்ல லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. அந்த லேப்டாப்பே உங்களுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து பிசி அண்ட் லேப்டாப் ஓகே ப்ரோ. பட் மானிட்டர் சூஸ் பண்ணும்போது இப்போ லேப்டாப்னா அதுக்கேற்ற மாதிரி மானிட்டர்ஸ் தான் வரும். இப்போ இன்கேஸ் பிசி சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம மானிட்டர் சூஸ் பண்ணுற நிலமை வரும். இதில் எஸ்ஆர்ஜிபி ரேட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் அக்யூரேசி நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங் பண்ணுற நம்மளாக இருந்தாலும் சரி, கிராஃபிக் டிசைனிங் பண்ணுற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த கலர் அக்யூரேசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம சிஸ்டமில் பார்க்குறது நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஐ மீன் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்ம வேற ஒருத்தவங்களோட மொபைலில் பார்க்கும்போது, டேபில் பார்க்கும்போது, AMOLED டிஸ்பிளேயில் பார்க்கும்போது, OLEDல பார்க்கும்போது, டிவியில் இருக்க ஐபிஎஸ் டிஸ்பிளே இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே அந்த கலர் அக்யூரசி மாறும். ஸோ தட் நம்ம எடிட் பண்ணும் போதே அந்த அக்யூரசியை பார்த்து எஸ்ஆர்ஜிபி ரேட் இருக்கிற மாதிரியான மானிட்டர்ஸ் வாங்கிட்டோன்னா அதில் நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் லோ எஸ்ஆர்ஜிபி ரேட்டில் உள்ளது வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதில் நம்ம சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக நமக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சேச்சுரேஷன் எடுத்து வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது கிளைண்ட் மொபைலில் ஓவர் சேச்சுரேட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ப்ராப்பர் கேலிப்ரேட்டட் கலர், அதாவது கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே எஸ்ஆர்ஜிபி கேலிப்ரேட்டட் மானிட்டர் கொடுங்க, நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மானிட்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து 20K 30Kலாம் நீங்கள் செலவு பண்ணவே தேவையில்லை. நல்ல எஸ்ஆர்ஜிபி ரேட் இருக்க மானிட்டர் 10K 8K நமக்கு இருக்குது. ஈவன் சாம்சங், டெல், இப்போ நாம் யூஸ் பண்ணுறதுலாம் வியூசானிக் மானிட்டர், வியூசானிக்கில் தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மானிட்டரில் நீங்கள் ப்ராப்பராக அந்த அக்யூரேட்டான நம்பரை பார்த்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்கமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் கேன்வா, ஃபிக்மா, அடோப் எக்ஸ்பிரஸ் மாதிரியான க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆன்லைன்லேயே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சேவ் ஆகும். எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ நான் ஃபோட்டோஷாப் என்னால் பே பண்ணி வாங்க முடியாது அப்படின்னா அதுக்கு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு, நான் அதை வந்து சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ஒரு லீகல் ஆல்டர்னேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட்டாக கிம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இல்லை ஃபோட்டோஷாப்பில் இருக்க எக்ஸாக்ட் டூல் மாதிரி எனக்கு வேணும்னா photopay.com எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் நீங்கள் பண்ணும்போது பேசிக்கான ஃபோட்டோஷாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல். ஈவன் ஆல்ரெடி நிறைய பேர் கியர்ஸ் வச்சுருப்பீங்க, ஐ மீன் லேப்டாப் அண்டு பிசிசி வச்சுருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ப்ரோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு தானே ப்ரோ டாப் லெவலில் பண்ண முடியும் அப்படின்னு. என்னோடய சேனல் இருக்குல்ல, என்னோடய சேனல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் எதில் வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள். நான் என்னோடய போஸ்டர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள். என்னோடய தம்ப்நெயிலிருந்து இது எல்லாத்தையுமே நான் கேன்வா, ஃபிக்மா, ஃபோட்டோபே, அடோப் எக்ஸ்பிரஸ் இந்த 4 சாஃப்ட்வேரை வச்சு மட்டுமே நான் பண்ணியிருக்கேன். டில் டேட் நான் பண்ண நாங்கள் வந்து இது வரைக்கும் 900+ டிசைன்ஸ் நானே பர்சனலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய சேனலில் பார்க்குற எல்லா டிசைன்ஸுமே நான் மட்டும்தான் பண்ணுவேன். நம்ம டீம்கிட்ட நான் கொடுக்குறதில்ல. அதாவது நம்ம கிளைண்ட்ஸுக்கு பண்ணுறது வேறு, என்னோடய பர்சனல் ஒர்க்கு நான் தான் பண்ணுவேன். ஸோ தம்ப்நெயிலேருந்து எல்லாமே நான் வந்து கேன்வா, ஃபிக்மா, மோஸ்ட்டாக ஃபிக்மா யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறீங்கன்ற தாண்டி எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் இருக்குது. ஸோ உங்களோட கியர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தாராளமாக இந்த சாஃப்ட்வேர்ஸை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2க்குள்ளே போகிறோம். ப்ராப்பரான லேர்னிங் ரிசோர்ஸஸ் எங்கேருந்து எடுக்கிறது, இல்லை பிகினராக நான் கோர்ஸுக்கு போகலாமா, இல்லை ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எடுக்கலாமா, அப்புறம் ஆஸ் அ பிகினராக நான் எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். Hi designers, this is Satish Kumar, founder of Magix, a SaaS design agency. ஸோ நான் 5 இயர்ஸாக அந்த கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண 2 மேஜர் இஷ்யூஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் திங், கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எங்கே லேர்ன் பண்ணலாம், எப்படி லேர்ன் பண்ணலாங்கிறது. செகண்ட் திங், அதை லேர்ன் பண்ணிட்டீங்க, பட் அதை ஆக்சுவலாக எப்படி போட்டே பண்ண முடியல, லைக் உங்களுக்கு தெரியல எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது நம்ம செகண்ட் வேல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். நீங்கள் நம்ம க்ரியேட்டிவ் டிசைன் இண்டஸ்ட்ரியில் எது நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கனாலும், எந்த ஸ்கில் சூஸ் பண்ணுறீங்கனாலும்
ஃப்ரீயாகவும் சூஸ் பண்ணலாம், நீங்கள் பெய்டாகவும் போகலாம். நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக நான் ஃப்ரீ தான் சூஸ் பண்ணேன். யூடியூப்பில் போய்ட்டு ரேண்டமாக வாட் இஸ் கிராஃபிக் டிசைன், வாட் இஸ் ஃபோட்டோஷாப், ஹவு டு லேர்ன் ஃபோட்டோஷாப், அந்த மாதிரி ரேண்டமாக சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும், பயங்கர கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும், நிறையா இன்ஃபர்மேஷன் ஸ்கேட்டர்டாக இருக்கும். அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ், சின்ன குட்டி குட்டி எஃபெக்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும் யூடியூப்பில். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் அதை போயிட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோன்னா ஓகே சம்வாட் நம்ம டிசைன் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்கும். பட் ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி உள்ள பேசிக்ஸ் லேர்ன் பண்ணேன்னா இல்லை, ஜஸ்ட் நான் அந்த யூடியூப் டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது இப்படியே நான் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக 8 months ஆகிருச்சு ஒரு கிராஃபிக் டிசைனாக என்ன அதோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கவே. ஸோ லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம இதே இது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன்னா வித்தின் 2 to 3 months என்னால் பேசிக்ஸை ஈஸியாக எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓகே நான் டிசைனில் போகணும், எனக்கு ஆக்சுவலாக ஒரு ரோட் மேப் மாதிரி வேணும்னா நான் ஃபஸ்ட் திங்ஸ் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா யூடியூப்பில் போங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். லைக் அவங்களுக்கு அந்த ஃபீல்டு ஓகேவாக இருக்குமா, கிராஃபிக் டிசைனில் எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்கு யூடியூப் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங். அண்ட் நீங்கள் அதே கெரியராக எடுத்துகிட்டு போகிறீங்க, லைக் நான் அதை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஒரு பெய்ட் கோர்ஸை சூஸ் பண்ணுறது தான் ஒரு எஃபெக்டிவான வே. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 months டிசைனாக என்ன அதோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ரோட் மேப்பாக உங்களுக்கு கோர்சஸில் இருக்கும். பட் யூடியூப்பில் ஜஸ்ட் ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கனால ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு டேக் அ பெய்ட் கோர்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஃப்ரீனா என்ன, பெய்டு கோர்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லா பெய்டு கிராஃபிக் டிசைன் கோர்சஸுமே ஒர்த்தாக இருக்குமானா இல்லை. ஓகே, அப்போ ஒரு நல்ல பெய்டு கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் சூஸ் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் 4 simple ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது ஈஸியாக அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லைக் இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கலாமா லேர்ன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் திங் அந்த கோர்ஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா எய்தர் அது இன்டர்மீடியட்டாக இருக்கும் இல்லை எக்ஸ்பர்ட் லெவலாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிகினர் ஃப்ரெண்ட்லியான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. செகண்ட் திங், கோர்சஸில் 1-to-1 லைவ் செக்ஷன்ஸ் ஒரு வீக்லி ஆர் மந்த்லி ஒன்ஸாக இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு யுடிமி மாதிரி ஒரு ப்ரீடக்கர் கோர்சஸாக இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், மென்டார் யார், அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிராஃபிக் டிசைனுக்குனா கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 50% டிசைனர் மட்டும்தான் ஆகியிருப்பீங்க. பேலன்ஸ் 50% எப்போனா நீங்கள் ஆக்சுவலாக கற்றுக்கிட்ட விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஒரு சீனியர் டிசைனர்ட்டையோ இல்லை கம்யூனிட்டியோ நீங்கள் மென்டார்கிட்ட போஸ்ட் பண்ணி ஓகே இதை நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் நல்ல ஆப்ஷன்ஸு டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட்பேக்ஸ் கிரிட்டிசிசம் இருக்கணும். லைக் உங்களுடைய ரிவ்யூஸ் ஆக்சுவலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல டிசைனராகவே ஆக முடியும். ஸோ கம்யூனிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு கோர்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது. செகண்ட் திங், போர்ட்ஃபோலியோ. ஆக்சுவலாக நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு டவுட் இருக்கும், பிரதர் ஆக்சுவலாக நான் பிகினர் இருந்தாங்க எனக்கு எப்படி ஒரு ரியல் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, எப்படி நீங்கள் அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய டவுட் இருக்கும். ஒரு 5 years பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாரிட்டி கிடையாது. சேம் இதே ஸ்டேஜில் தான் நானும் இருந்தேன். ஒரு பிகினராக இருக்கும், எப்படி நமக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக ஒரு Tier 3 சிட்டியில் இருந்தேன். ஸோ நிறையா ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க மெனுக்காக நான் ரீடிசைன் பண்ணுறேன், உங்களுடைய லோகோ நான் ரீடிசைன் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு தான் என்னோடய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணேன். பட் 2025 யூஆர் அப்பர் ஹேண்ட் இன் ஏஐ. லைக் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய ரெக்ரூட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கிளைண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுறாங்கனாலும் சரி, அவங்களுடைய கோல் என்னென்னா நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக டிசைன் மூலிமா சால்வ் பண்ணியிருக்கீங்க, எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தட் நீங்கள் இந்த 2025 ஏஐ யூஸ் பண்ணி அவங்களால நிறைய இமேஜினரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். லைக் டிசைன் ஃபில்ம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ கோ அண்ட் செக் தட் வெப்சைட். ஸோ அது ஈஸியாக அவங்களால ஒரு இமேஜினரி ப்ராப்ளம் எடுத்து ஸோ நான் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவே பில்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அத்தென்டிசிட்டி கிரியேட் ஆகும். லைக் ஓகே உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ தட் நீங்கள் ஒரு ரியல் கிளைண்ட்டை டேரெக்டாக ரீச் பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே உங்களுக்கு கிடையாது. செகண்ட் திங், ஓகே எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி தான் நான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது போர்ட்ஃபோலியோக்கு. ஃபஸ்ட் திங், உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த போர்ட்ஃபோலியோட ப்ராப்ளம் என்ன. லைக் இப்போ நீ ஒரு லோகோக்கு ரீடிசைன் பண்ணுறீங்கன்னா அதோடைய ஓல்டு லோகோ
அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். செகண்ட் திங், அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, லைக் எப்படி நான் வந்து நியூ லோகோ க்ரியேட் பண்ணுறேன், அது எந்த அளவுக்கு ஓல்டு லோகோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்ட் திங், மார்க்அப்ஸ். ஸோ நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக ஓல்டு லோகோட நியூ லோகோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா அது எப்படி நீங்கள் இப்போ அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட மார்க்அப்ஸ் க்ரியேட் பண்ண. இப்போ ஃப்ரீ டிக்கருக்கு மார்க்அப் வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ சைட்ஸ் ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் கிளைண்ட்டுக்கு அவங்களுடைய ஃபைனல் கோலை விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு சப்கான்சியஸாக இந்த ப்ராஜெக்ட் ஓகே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப், போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை 3 to 4 minutes தான் ஆக்சுவலாக பார்ப்பாங்க. அது எதர் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜாப் ப்ரொஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு 3 to 4 minutes தான் பார்ப்பாங்க ரியாலிட்டியில். ஸோ தட் நீங்கள் ஒரு 10 to 15 ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் போய் பார்க்குறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வேறு. ஸோ உங்களுடைய டாப் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டாப் 5 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் போர்ட்ஃபோலியோவில் நீட்டாக கிளியராக அப்லோட் பண்ணுங்க. தட்ஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து 3வது ஃபேஸில் இருக்கோம். இங்கே வந்து மணி நிறையா வந்து மணி ஃப்ளோவில் எப்படி பண்ணணும், கிளைண்ட் எப்படி அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபேஸில் பார்க்க போகிறோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நான் ஃப்ரீலான்சிங் போகலாமா இல்லை ஏஜென்சி போகலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு வைக்கிறேன். எது ரைட் பாத், எப்படி எதுக்கு அப்புறம் இப்படி போனால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட சஜஷனாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்கில்லை கற்றுக்கிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்கில்லை நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கிட்ட பெய்ட் கோர்சஸில் ஃப்ரீ கோர்சஸே தாராளமாக நீங்கள் கற்றுக்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங்கில் இருந்தோ இல்லை டைரெக்டாக நீங்கள் ஸ்கில்லிருந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸ்கில்லை கற்றுக்கிட்டு ப்ராப்பரான ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஏஜென்சி பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீலான்சிங், அதாவது ஸ்டார்டிங்லேயே உங்களோட ஸ்டடீஸ் முடித்தோடனே ஃப்ரீலான்சிங் போட்டு டைரெக்டாக ஏஜென்சி மாதிரி போகிறீங்க. ஏன் நான் வந்து அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான லீகல் கைடன்ஸ் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் என்ன, டேக்ஸ்னால் என்ன, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்னா என்ன, எம்எஸ்எம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி லீகல் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அக்ரிமெண்ட் போடுறது, என்டிஏ சைன் பண்ணுறது கிளைண்ட்ஸோட, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் போனாங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஈவன் நானுமே அப்படி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் கற்றுக்கிட்டு தான் இப்போ ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்கில்லோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங்கோ வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஏஜென்சியான நாலேஜ் கிடைக்காது. அதுக்கு நிறைய பேர்கிட்ட நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்டு நிறையா இது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் போகும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே ப்ரோ, நான் வந்து ப்ராப்பரான ரிசோர்ஸஸ் சூஸ் பண்ணிட்டேன், ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஃப்ரீலான்சிங்கை ஏஜென்சியா அப்படிங்கிறது கூட முடிவு பண்ணிட்டேன். இப்போ எப்படி வந்து நம்ம அவுட்ரீச் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்பாண்ட் அவுட்பாண்ட் மார்க்கெட்டிங், அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோ போட்டு அது மூலிமா கிளைண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலோ இல்லை நம்ம பிச் பண்ணோம் அப்படின்னாலோ ஆஸ் அ ஃப்ரீலான்சராக அது எப்படி ப்ராப்பராக பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கோபி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் கோபி, த யூடியூப் தமிழ் டிசைனர். பாஸ்ட் 1 இயராக ஃப்ரீலான்ஸாக யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு தமிழ் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் கோபி டிசைன் அப்படிங்கிற பேஜில் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ரிலேட்டட் வித் யூடியூப் தமிழ் டிசைன். அண்ட் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதில் நிறைய லேர்ன் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம். பட் அந்த ஸ்கில்லை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் எப்படி என்னோட ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணேன், எப்படி கிளைண்ட்ஸை பிச் பண்ணேன், எப்படி கிரியேட்டர்ஸ்கிட்ட பிச் பண்ணேன் என்னோட மெசேஜை, என்னோட சர்வீஸை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் கிளைண்ட் எடுக்க யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த திங் தான் கோல்ட் அவுட்ரீச். அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் கோல்ட் அவுட்ரீச்? கோல்ட் அவுட்ரீச்னா யூ மெசேஜ் சம் ஒன் யூ டோன்ட் நோ அண்ட் ஆஃபர் எ வேல்யூ. சிம்பிளாக சொன்னால் இதுதான், நீங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட வேல்யூவை கொடுக்கறது, இதுதான் கோல்ட் அவுட்ரீச். உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம், ப்ரோ நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், கிளைண்ட் என்னை தேடி வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில்லை இவ்வளோ எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இனிஷியல் ஸ்டேஜில் விசிபிலிட்டிங்கிறது நம்ம யாருக்குமே இருக்காது. எனக்கும் அப்படி தான் இருந்தது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த கோல்ட் அவுட்ரீச் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே ப்ரோ மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, பட் யாருக்கு பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஹூ டு பிச், எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ணுற கிரியேட்டர்ஸோட லிஸ்ட்டே எடுத்தேன். ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான், டெய்லி நாமளும் நிறைய கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்குறோம், அதில் எந்த கிரியேட்டரோட தமிழ்
இப்போ நான் வந்து தமிழ் டிசைனர், ஸோ தமிழ் ரிலேட்டடாக சொல்கிறேன். மேபி இது வீடியோ எடிட்டர், வேறு எந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு சூட் ஆகும். பட் நான் வந்து தமிழ் டிசைனர், ஸோ அதனால் நான் தமிழ் ரிலேட்டடாக சொல்கிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்து அவங்களோட சேனலில் யாரோட தமிழ்லாம் லேக் ஆகுது, யார் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு டிஎம்ஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் கிரியேட்டர்ஸ் எடுத்தேன். சப்போஸ் இது உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் எடுங்க. 10K to 50K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸோட லிஸ்ட் எடுங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒவ்வொரு கிரியேட்டராக பிச் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட் யார் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் ஷீட்டோ நோஷனோ அதில் போட்டு கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணிட்டே வாங்க. பிகாஸ் நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் டெய்லி டிஎம் பண்ணலாம், பட் எத்தனை பேர் கன்வெர்ட் ஆனாங்க, எவ்வளோ பேர் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பார்க்கல, எவ்வளோ பேர் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ அதனால உங்களோட ப்ராசஸை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே வரணும். தென் ஹவு டு ரைட் அ பர்ஃபெக்ட் கோல்ட் டிஎம் பண்ணோம் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கிவ் மீ a ஒர்க், இந்த மாதிரி டிஎம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டிஎம்ஸ் நீங்கள் அவங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜை கன்சிடரே கிரியேட்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க வேல்யூவாக அவங்ககிட்ட தரீங்க. அதுக்கு ஜென்யூனாக உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட காட்டினா போதும். எனக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 99% கிரியேட்டர்ஸ் உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்லணும்னா, ஜஸ்ட் அவங்களுக்கு டிஎம் மட்டும் பண்ணாமல் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட என்ன வேல்யூ இருக்குங்கிறதையும் அவங்ககிட்ட காட்டுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு தமிழ் டிசைனர், அவங்களுக்கு தமிழ் டிசைன் ரிலேட்டடாக நீங்கள் அவங்களுக்கு பிச் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து அவங்களோட தமிழில் ரீடிசைன் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலும் போட்டு அந்த தமிழில் நீங்கள் ரீடிசைன் பண்ணுங்கள். தென் அதையும் அட்டாச் பண்ணி இது உங்களோட தமிழ், இது என்னோட தமிழ், இதில் இந்தந்த கரெக்ஷன் இருந்துச்சு, நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் வியூஸ் கிடைக்கும், இன்னும் நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேல்யூ அதில் காட்டுங்க. சேம் வீடியோ எடிட்டர்ஸும் இதே மாதிரி பண்ணலாம். அவங்களோட வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம். ஜஸ்ட் அவங்களுக்கு என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லாமல் நீங்கள் அதை அவங்களுக்கு ஷோ பண்ணலாம். அப்படிங்கும்போது உங்கள் மேலே இன்னொரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஹி ஹாவ் சம் நாலேஜ் இன் திஸ் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அதனால் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் வேல்யூவை காட்டுங்க. இது ஒரு ஸ்பெஷல் டிப். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் எனக்கு கிளைண்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கும் இதுதான் ஒரு மேக்ஸிமம் ரீசன்னா அது இதுதான். தென் இன்னொரு பெரிய கொஷின் உங்களுக்கு என்ன வரும்னா, பேர் டு பிச் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். 2025 யாரை வேணுமாலும் எப்படி வேணுமாலும் ரீச் பண்ணலாம். பிகாஸ் சோஷியல் மீடியா அந்த அளவு கலந்துருக்கு. நீங்கள் ஒரு கிரியேட்டரை ரீச் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் அண்ட் இமெயில், இந்த மாதிரி நிறைய வேலை நீங்கள் கிரியேட்டர்ஸை ரீச் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கிரியேட்டர் அதிகமாக எந்த பிளாட்ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு பாருங்க. தென் அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அதில் அவரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவர் பார்ப்பார். அண்ட் உங்கள் வேல்யூவாக அவருக்கு ஷோ பண்ண மறந்துடாதீங்க. தென் இந்த கிரியேட்டர் இதில் தான் ஆக்டிவாக இருக்காரு, ஸோ இதில் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தப்பின்னு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் இதுதான் பண்ணுவோம். அந்த கிரியேட்டரை பிச் பண்ணுறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். தென் மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் பிச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிரியேட்டரை இன்ஸ்டாகிராமில் பிச் பண்ணுறீங்க, அவருக்கு நீங்கள் பண்ணுற டிஎம் மட்டும் வந்திருக்காது, எக்கச்சக்கமான டிஎம்ஸ் இருக்கும். மேபி அதில் உங்களோடதும் மிஸ் ஆயிடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம், அவருக்கு மெயில் பண்ணியிருக்கலாம், லிங்க்டின்ல டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். மேபி இவர் இந்த பிளாட்ஃபார்மில் பார்க்காட்டியும் இன்னொரு பிளாட்ஃபார்மில் பார்த்துருவார். அந்த இடத்துல உங்களுக்கு கன்வென்ஷன் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் ரீச் பண்ணாதீங்க, எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது. மேபி நீங்கள் அவங்களை ரீச் பண்ணி 1 or 2 டேஸ்லேயே அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. சப்போஸ் சில கிரியேட்டர்ஸ்க்கு இருக்க பிஸி டைம் ஷெடியூலில் அவங்க மேபி உங்களோட மெயிலோ டிஎம்ஸோ அவங்க பார்க்காம இருக்கலாம். ஸோ அதனால ஆஃப்டர் 4 to 5 டேஸ் உடனே பண்ணாதீங்க. ஆஃப்டர் 4 to 5 டேஸ் ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னோட ஃப்ரீலான்ஸ் ஜேர்னியில் நான் எடுத்த கிளைண்ட் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டும் நான் இந்த மாதிரி தான் ஆன்போர்ட் பண்ணேன் என்னோட தமிழ் டிசைன் சர்வீஸ்க்காக. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும். நீங்களும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். தென் த இம்பார்ட்டன்ட் திங், த மைண்ட் செட் ஆஃப் த தமிழ் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தான் நம்ம மேலே ஏகப்பட்ட செல்ஃப் டவுட் இருக்கும். ஸோ எனக்கும் இருக்கும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இருக்கும். நம்மலாம் இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்மளாம் ஆன்போர்ட் பண்ணுவாங்களா, நமக்குலாம் கிளைண்ட் கிடைப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கோல்டு அவுட்ரீச் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுனா, மேக்ஸிமம் கன்வெர்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய கிரியேட்டர்ஸ் பார்க்காம இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிமோட்டிவேட் ஆகி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த இடத்துல தான் 90% ஆஃப் பீப்புள் அவங்க பண்ணுறதை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் அந்த தப்பை பண்ணலை. ஸோ அதனால எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. நீங்களும் அந்த 90% பீப்புளில் சேர போகிறீங்களா இல்லை அந்த 10%ல் வர போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே நினைக்கலாம், ப்ரோ என்கிட்ட ஹை அண்ட் பிசி இல்லை, ஹை அண்ட் டிவைசஸ் இல்லை, என்னோட கம்யூனிகேஷன் குட்டாக இல்லை, நான் வந்து ஒரு குட்டி வில்லேஜ்லேருந்து வரேன், இந்த மாதிரி நிறைய வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இருக்க ப்ராப்ளம் இல்லை, இங்கே இருக்க மேக்ஸிமமான கிரியேட்டர்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க.
ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் டூ இட். ஜஸ்ட் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியர் போயிடும், அந்த டவுட்டு போயிடும். ஓகே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஜஸ்ட் டூ இட். என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் ஆர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி கிடைச்சாங்க அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் வந்து பிச் பண்ணது வந்து இன்ஸ்டாகிராமில் தான். நான் என்ன பண்ணேன்னா, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு நான் டெக்ஸ்டிங்காக சென்ட் பண்ணாமல் என்கிட்ட என் வேல்யூவை நான் அவங்களுக்கு காட்டினேன். அவரோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்க தமிழில் எடுத்து நான் என்னோட ஸ்டைலில் ரீடிசைன் பண்ணி ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேன். தென் அவரை டேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரே பார்த்துட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தார், வி ஒர்க் டுகெதர் இன் ஃபியூச்சர் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். பட் அந்த டைம் எனக்கு அவர் ஒர்க் தரல. மேபி இதை ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் கேட்குற உங்களுக்கு என்னடா ஒர்க் கிடைக்கலையா அப்படின்னு இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு கிரியேட்டர் ரிப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போதே அது ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கிரியேட்டர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும் போது அது ஒரு மோட்டிவேஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்கீங்க. தென் அப்புறம் எனக்கு அவர்கிட்ட இருந்து டிஎம் வருது, ஹாய் ப்ரோ, நான் ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு ஒரு டிஎம் வருது. தென் அதுதான் என்னோட ஃபஸ்ட் தமிழ் டிசைன் கிளைண்ட்டுக்கு பண்ணது. தென் வி ஷேர் அவர் கான்டாக்ட். அவர் எனக்கு ரெக்குயர்மெண்ட்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அதுக்கு டிசைன் பண்ணி அவருக்கு கொடுத்தேன். தென் ஹீ இஸ் மை ஃபஸ்ட் கிளைண்ட். இந்த மாதிரி தான் என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட் கிடைப்பாங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் பிரகாஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். பை. ஓகே ப்ரோ, எப்படி பிச் பண்ணணும், எப்படி அவுட்ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக பார்த்துட்டேன். எப்படி ப்ராப்பராக ப்ரைஸிங் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய வகையில் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அஃபோர்ட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் ஒரு வீடியோக்கு எடுத்துக்குது, எவ்வளோ எஃபெக்ட்ஸ் போடுறோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள். இப்போ நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜெமினை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸ் ஒரு நிறைய கரெக்ஷன் நிறைய இது ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு கிரெடிட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட வேல்யூ பேஸ்டு நீங்கள் எவ்வளோ ஒர்க் போடுறீங்க அப்படிங்கிறது. அதாவது மார்க்கெட் ப்ரைஸை விட தாண்டியும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மார்க்கெட்டை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு நடுவில் உங்கள் வேல்யூ எவ்வளோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுறதோ இல்லை கம்மி பண்ணுறதோ பண்ணிவிட்டு அதை நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு ப்ராப்பரான ப்ரைஸிங்காக இருக்கும். ஏன்னா ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் ப்ரைஸிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட நீங்கள் எடுக்கிற கிளைண்ட்ஸுக்கான ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லோகோ பண்ணுறீங்க அப்படின்னா 10K சார்ஜ் பண்ணுறதும் 1 lakh சார்ஜ் பண்ணுறதும் நீங்கள் எப்படி உங்களை மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணிருக்கிறீங்க, உங்களோட பர்சனலாவோ ஃப்ரீலான்சராகவோ இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோவோ இல்லை ஒரு பிராண்டாவோ நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ 1 lakh பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறைய டெலிவரிபிள்ஸ் பண்ணணும். அந்த கிளைண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மந்த்லி 1 lakh உள்ள கிளைண்ட் 1-2 தான் வரும். இப்போ 10Kக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸில் அதிகமாக வரும். ஐ மீன் 5 to 10 கிளைண்ட்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிறது ப்ளஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ப்ரைஸிங் பண்ணலாம். அண்ட் பிகினர்ஸ் மெயினாக பண்ணுற மிஸ்டேக்காக நான் பார்க்குறது என்னென்னா, ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு பண்ணிட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ப்ரைஸை தாண்டி மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ரீல்ஸ் ரேட்டிங்லாம் முதல்ல வந்து 1000, 1500 அந்த மாதிரியான இருந்ததெல்லாம் போய் இப்போ ரீல்ஸ் ரேட்டிங்லாம் வந்து 700, 1000 அந்த மாதிரியான சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 1.5 years 2 yearsக்கு முன்னாடி. இப்போது சில பேர் 2000 சார்ஜ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ 700 தான் மினிமமாக இருந்துச்சு. இப்போது அதை தாண்டி எப்படி போயிட்டாங்கன்னா அதை கீழே 500 ரூபாய் 400 ரூபாய் அவ்வளோ 400 ரூபா பர் ரீல் அந்த மாதிரி பண்ணுறது. போஸ்டர்லாம் 100 பர் போஸ்டர் அப்படிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸு தான் உங்களோட ஒரு ப்ரீமியமான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வைக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ மீன் இப்போ மற்றவங்களாம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு லோகோ கேட்குறேன்னு வைங்களேன், 5000 ஒரு ஏ வந்து 5000 சொல்கிறாரு, பி வந்து 10,000 சொல்கிறாரு, சி வந்து 100, 1000க்குலாம் லோகோ பண்ணுறவங்க இருக்காங்க, 1000 சொல்கிறாரு. இப்போது ஆஸ் அ பிராண்ட் ஓனராக நான் லோகோ ஏன் க்ரியேட் பண்ணுறேன்? என்னோடய பிராண்டை ப்ராப்பராக பொசிஷன் பண்ணணும். அதை வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரீமியமாக இந்த மாதிரி அதாவது மணி எடுக்கிறதுக்கு தானே பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் 1000 பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க, ஒர்க் சீப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்க. ரொம்ப ஹையாகவும் பண்ண வேண்டாம், ஒரு மீடியம் லெவலில் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டாப் லெவல் ரீபிராண்டிங் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோர்ஸில் லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் குட்டி சேஞ்சஸாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ மீனிங் இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுதான் சேம். சில ஏஜென்சிஸ் சில ஃப்ரீலான்சர்ஸ்லாம் ரீட்டைனர்ஸ் பேக் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ ப்ளஸ் பிராண்டிங், அது லோகோ ப்ளஸ் பிராண்டிங் ப்ளஸ் ப்ரைஸிங்கு, கலர் பேலட்டோட சேர்த்து கொடுக்குறோம், பிராண்டிங் டைப்போகிராஃபியோட சேர்த்து கொடுக்குறோம், ஃபுல் பிராண்டிங் அசட்ஸோட தரோம், இல்லைன்னா மந்த்லி இத்தனை போஸ்டர்ஸ் 30 போஸ்டர்ஸ் ஈக்குவல் டு இத்தனை அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்காக மந்த்லி சொல்லிட்டு ரீட்டைனர்ஸ் பேக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூ எவ்வளோ போடுறீங்க, எவ்வளோ டைம் டேக் ஆகுது, நீங்கள் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ பண்ணால் நமக்கு, அதாவது நம்ம வைக்கிற ப்ரைஸ்லேயே இப்போ ஆப்பிளோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது 90,000க்கு 256 GB மொபைல், 80,000க்கு 128 GB மொபைல். இப்போது நான் வந்து ஜஸ்ட் 10,000ல் 128 GB டபுள் த ஸ்டோரேஜ் கிடைக்குதா, நான் ஏன் கம்மி வாங்கணும், அதிகமாக வாங்கிடலாம். அதை வாங்க வைக்கிறதுக்காக ஒரு டம்மியான ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கான நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸிங்கை செட் பண்ணிக்கலாம். அண்ட் பிகினர்ஸ் பண்ணுற அவாய்டு வந்து நான் கண்டிப்பாக இதை நான் இங்கே சொல்லி ஆகணும். பிகாஸ் நிறைய பேர் நிறைய ரெஸ்யூம்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஐ மீன் கிராஃபிக் டிசைனிங் பொசிஷனுக்கு நம்ம போடுவோம், வீடியோ எடிட்டிங் பொசிஷனுக்கு போடுவோம். இங்கே அவங்களோட ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இல்லை அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நிறைய டூல்ஸை கற்று வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்ன்ற ஒரு டூலை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்வா, அடோப் எக்ஸ்பிரஸ், ஃபிக்மா, ஃபோட்டோபே, கிம்ப் இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர் தேவைப்படாது. இல்லஸ்ட்ரேட்டுங்கிறது ஒரு லோகோ டிசைனிங்கான சாஃப்ட்வேர், கிரியேட்டிவ்ஸும் பண்ணலாம். இப்படி இல்லாமல் நான் பார்க்குற ரெஸ்யூமில் ஃபோட்டோஷாப், கேன்வா, ஃபிக்மா, அடோப் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஒரு 10-15 சாஃப்ட்வேரை போட்டு கோரல்ட்ரா இப்படி நம்ம போடுறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம நிறையா தெரிஞ்சிருக்க ஒரு மாசா பண்ணுவாருன்னுலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களோட ஒர்க்கு சூப்பராக இருந்து நீங்கள் ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் 100% நாலேஜில் இருந்தீங்க, ஒரு 1 or 2 சாஃப்ட்வேர் 100% நாலேஜபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும் தான். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நான் நிறைய பிகினர்ஸ்கிட்ட பார்க்குறேன். அண்டு நிறைய பேர் வந்து போர்ட்ஃபோலியோவே இல்லாமல் நிறைய பேரை வந்து பிஷ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை எடுக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுங்கிறது நம்மளோட பிரதர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் பிச் பண்ணவே பண்ணாதீங்க. அண்டு மூணாவதாக நான் பார்க்குற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, ப்ராப்பரான டெலிவரபிள்ஸ் முன்னாடியே சொல்லிடணும். கிளைண்ட் கான்வர்சேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்த ப்ரீஃபாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோட் அனுப்புகிறீங்க அப்படின்னா லோகோ டிசைன் 1000 இல்லை 10,000 அப்படி சொல்லிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி ஓகே பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. ஓகே ஆயிடுது, அட்வான்ஸ் போடுறாங்க, நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு ரிவிஷன் போதும், 2 ரிவிஷன் போதும், 3, 4, 5 போயிட்டே இருக்குன்னா இங்கே 5க்கு மேலே ஒரு 3, 4க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லை, உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆகும். அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிள் தான், அவங்களுக்கு ஒர்க்கு அவுட் வர்ற வரைக்கும். ஸோ எத்தனை ரிவிஷன்ஸ் கொடுப்போம், எத்தனை கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம், அதாவது எத்தனை வேரியேஷன்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லோகோ வேரியேஷன், 2 லோகோ வேரியேஷன், இல்லை ஒரு போஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் ஐடியேஷனில் ஏதாவது சேஞ்சஸ்னால் 2 கரெக்ஷன் வரைக்கும் பண்ணுவோம். அந்த அதாவது எது பண்ணுவோம் எதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ப்ரீஃப் கொடுத்துடணும் அவங்கள்ட்ட. அதுதான் ப்ராப்பரான கிளைண்ட் கன்வர்சேஷன். அதாவது கான்வர்சேஷன் ரொம்ப நாளைக்கு போகும். இதெல்லாமே இன்வாய்ஸில் ஜென்ரல் டேர்ம்ஸாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து நம்ம சர்வீசஸ் கொடுக்கறது தாண்டி நிறைய வகையில் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வளவன் பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்ன 8 விஷயங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகிட்டேன். ஆனாலும் அதை தாண்டியும் எனக்கு ஏதாவது வருமான வாய்ப்பு இருக்குமா, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக வழி வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுது அப்படின்னீங்கன்னா உண்மையாகவே ஆன்லைனில் நீங்கள் உருவாக்கக்கூடிய டிஜிட்டல் அசட்ஸை செல் பண்ணியே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், பணம் வந்து சம்பாதிக்க முடியும். அதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து இப்போது எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஃப்ரீபிக் மாதிரியான வெப்சைட்டில் எக்கச்சக்கமான PST ஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு கிரியேட்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணுற இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உங்களால் வந்து கரெக்டாக செல் பண்ணி லாபம் பார்க்க முடியுமா, இல்லை செல் பண்ண முடியுமான்ற டவுட் வருது அப்படின்னீங்கன்னா எக்ஸாம்பிள் இதுக்கு நானே இருக்கிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய 1000 GB கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்கச்சக்கமான பிரிண்டிங் அசோசியேஷன் சேர்ந்திருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் வாங்கி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த லைஃப் டைமில் நாங்கள் ஒரு 2000 பேருக்கு மேலே வந்து இதை வந்து செல் வந்து பண்ணியிருக்கிறேன். இதை தாண்டி நாங்கள் வந்து ஃப்ரீலான்சர் கிட்டு, வெட்டிங் ஆல்பம் டிசைனு, வீடியோ எடிட்டிங் டெம்ப்ளேட் அப்படின்னு புதுசாகவும் இதுக்கு பின்னாடி ஒரு புது ப்ராடக்ட்டை வந்து கிரியேட் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னீங்கன்னா
அப்படின்னீங்கன்னா ஒரு டிசைனராக நீங்களே கூட என்னைக்காவது ஒரு வேலையை நாமளே நிறைய கிரியேட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த கிரியேட்டருக்கு தகுந்த வேல்யூ அதை கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா அதை செய்கிறது சரி. இல்லைங்க, ஜஸ்ட்டு ஓரளவுக்கான காஸ்ட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருந்தால் போதும், அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற நிறைய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களோ, இல்லை இப்போ தான் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனாலும் என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய டெம்ப்ளேட்டை அவங்களுக்கு நீங்கள் செல் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கும் வருவாய் இருக்கும், உங்களுக்கும் ஒரு வருவாய் இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் 1000 GB கலெக்ஷன்ஸை வந்து செல் பண்ணிகிட்டே இருந்தோம். 1320 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே இதை வந்து நாங்கள் வந்து செல் பண்ணியிருக்கோம். அது போகவும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை வந்து நாங்கள் வந்து போனஸாக வந்து கொடுத்து அவங்களுடைய கெரியரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாகுது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது, என் டிசைன் இருக்குது, ஒரு 100-150 டிசைனே வந்துருச்சு, அந்த டிசைனை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக கூகுள் டிரைவில் போட்டு கூட நீங்கள் வந்து ஒரு சின்ன பேமெண்ட் கேட்வே, அதாவது ரேசர் பே, இன்ஸ்டா மோஜோ, பேயூன்னு நிறைய பேமெண்ட் கேட்வே இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து செல் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி ஒரு அசெட்டை செல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு காஸ்மோஃபீட், ஒரு சிங்கிள் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காஸ்மோஃபீட் மாதிரியான ஒரு பேமெண்ட் கேட்வேவை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 4-5 KYC பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு கூகுள் டிரைவ் ஃபோல்டரை அழகாக போட்டு அதோட லிங்க்கை நீங்கள் வந்து ஒரு PDF-ஆக அப்டேட் பண்ணி அந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டா போதும். உங்களுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சோஷியல் மீடியா வழியாவோ, யூடியூப் வழியாவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு தளத்தின் மூலமாக உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே பதிய வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா வாங்குறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆள் இருக்காங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா வேலை டக்குன்னு முடியணும், டைம் அவங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இனிஷியலாக சின்ன காஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒரு சின்ன காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஃப்ரீபிக் தான் இன்றைக்கி வந்து பல கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக மாறி இருக்குது. அதே மாதிரி தான் வளவன் அகாடமியில் சேல் பண்ணக்கூடிய PST கலெக்ஷன்ஸும் ஒரு பெரிய வேல்யூவை வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்கு. நாளைக்கு நீங்களும் இதே மாதிரியான ஒரு குவாலிட்டியான PST கலெக்ஷன்ஸை பில் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப தைரியமாக ஆன்லைனில் செல் பண்ணிங்க அப்படின்னா செல் ஆகும். செல் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல கிராஃபிக் டிசைனரை ப்ரோ லெவலில் மாறுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அசெட்ஸை கிரியேட் பண்ணுங்கள். அந்த அசெட்ஸை நான் இப்போ சொன்ன வழிகள் மூலமாக உங்களால் வந்து ஈஸியாக ஆன்லைனில் செல் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கம்ப்ளீட்டாக சொன்னேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரகாஷ் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ஃபேஸில் இருக்கோம். இங்கே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங், கிராஃபிக் டிசைனிங்கு ஏன் இம்பார்ட்டண்ட், எப்படி நம்ம வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணலாம், எப்படி கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆண்ட்ரூ டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஹாய் கைஸ், நான் ஆண்ட்ரூ. என்னோட கண்டென்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் உங்களை மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைனர், பட் ஸ்பெஷலைஸ்ட் இன் லோகோ டிசைன் வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட இயர்லி கரியர் ஸ்டேஜஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பேக்கரியில் வந்து டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் என்னோட ஃப்ரீலான்சிங் எரான்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1 இயர் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃப்ரீலான்சிங் எரால நான் இருக்கிறப்போ தான் இந்த பர்சனல் பிராண்டிங்லாம் வந்தேன். அதில் நான் பண்ணி காமிச்ச ஒர்க்ஸு, அதில் நான் பண்ண ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு ஏஜென்சி வந்து ஹையர் பண்ணாங்க. அங்கே வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக 1 இயராக ஒர்க் பண்ணேன். இப்போ அது எல்லாத்தையுமே குவிட் பண்ணிவிட்டு என்னோட ஓன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த்ஸாக ஒர்க் போயிட்டுருக்கு. இதுதான் என்னோட ஒரு சின்ன ப்ரீஃப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பர்சனல் பிராண்டிங்னா என்னென்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக கிளைண்ட் கொடுக்குற ஒரு சோர்ஸு, அதே மாதிரி வர்ற கிளைண்ட்ஸை வந்து ட்ரஸ்டடாக மாற்றி கொடுக்குற ஒரு ஃபில்டர் பண்ணுற ஒரு சோர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பர்சனல் பிராண்டிங் எராக்குள்ளே வரதுக்கு முன்னால் ஒரு டிசைன் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கிளைண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்கிற இன்புட்ஸ்லேருந்து அந்த கரெக்ஷன்ஸ்லேருந்து ஆண்ட்ரூ இந்த டிசைனை எப்படி பண்ணலாம், இந்த டிசைனில் இந்த கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, இது வந்து இந்த கலர் செட் ஆகாதுன்னு கிளைண்ட் சைட்லேருந்து சஜஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நான் அந்த பர்சனல் பிராண்டிங் எராக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்றது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி, ஆண்ட்ரூ உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ரைஸிங் என்ன இருந்தாலும் ஓகே தான், பட் ஒர்க்கோட குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரீமியம் டயர் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பர்சனல் பிராண்டிங் தான் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொல்கிறத வச்சு ஆஸ் அ டிசைனராக நீங்கள் வந்து இந்த பர்சனல் பிராண்டிங்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்கிறேன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில். ஃபஸ்ட்டு இருக்கிறது கேமரா ஹியர், ரெண்டாவது இருக்கிறது ஒரு ஆக்வர்னஸ். இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு அது வந்து ரீச் ஆகலை அப்படின்னா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். மூணாவது, பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை, எந்த கியருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில தயக்கம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இப்படி தோன்றது அப்படின்றது விச் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இந்த பர்சனல் பிராண்டிங், இந்த கேமரா முன்னாடி பேசுகிற கல்ச்சர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 to 4 years தான் வந்து அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு கேமரா முன்னாடி பேசுகிற கல்ச்சருக்கு நம்ம இப்போ தான் புதுசாக எக்ஸ்போஸ் ஆகிறோம். அப்போ கண்டிப்பாக அந்த கேமரா ஃபியர், கேமரா ஷைனஸ், அந்த ஆக்வர்னஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும்.
ட்ரஸ்ட் மீ 80 கண்டென்ட் போட்டதுக்கப்புறம் தான் என்னோட கேமரா சைனஸ் அப்படின்றதே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஸோ அந்த கேமரா ஃபீல்லாம் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், போக போக தான் அது சரியாகும். இப்போ ரெண்டாவதாக உள்ள பாயிண்ட்க்கு வருவோம், ஆக்வர்ட்னஸ். கண்டென்ட் போகிறதெல்லாம் போட்டுருவேன், அதை யார் பாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெட்ட வார்த்தை மட்டுமே பேசி போடுற கிரியேட்டர் கூட அதை கன்சிஸ்டண்ட்டாக போட்டு அதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் கண்டென்ட் போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமே தான் உங்களோட வீடியோஸ்ன்றது சஜஸ்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் பயமே இல்லாமல் பண்ணுற வேலையை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாலே போதும், இன்ஸ்டாகிராம் ஆல்காரிதமே மற்றதை பார்த்துக்கும். அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஃபியர் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் இருந்தால் தானே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு. நான் காட்டுறேன் என்னோட ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் என்னவெல்லாம் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பர்சனல் பிராண்டிங் பொறுத்தவரையும் நீங்கள் டெலிவர் பண்ணுற வேல்யூ, உங்களோட ஒர்க்கு, உங்களோட ஸ்கில் தான் மேட்டர் தவிர உங்கள்ட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோ உங்களோட பேக்ட்ராப்போ உங்களோட லைட்டோ மேட்டரே இல்லை. இனிஷியலாக நம்மளோட ஒர்க்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா இருக்கா, ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் இருக்கா, அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு மொபைல் டேட்டா இருக்கா, போதும். மிச்சம் எல்லாத்தையுமே போக போக நம்ம ஈஸியாக அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இப்போ நான் சொன்னதுக்கிட்டே நீங்கள் மோட்டிவேட் ஆகி கேமரா முன்னாடி உட்காந்தாலும் இனிஷியலாக நான் வந்து என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் போடுறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். பர்சனல் பிராண்டிங் பொறுத்தவரையும் there is 2 type of contents or stagesன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து டிரான்சாக்ஷனல் கண்டென்ட், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கண்டென்ட். இந்த 2 ஸ்டேஜில் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அதை முடிவு பண்ண முடியும். இப்போ டிரான்சாக்ஷனல் கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் இருக்காது, ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, சாலிடாக ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்காது, உங்களுக்குன்னு ஒரு டீம் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, ஆர் நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸே இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிற ஸ்டேஜஸில் யூ ஷுட் சூஸ் டிரான்சாக்ஷனல் கண்டென்ட்ஸ். ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக சர்வைவல் மோடில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நீங்கள் போடுற கண்டென்ட்ஸ் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிசைன் ஷோகேஸ் பண்ணலாம், கிளைண்ட்டோட டெஸ்டிமோனியல்ஸ் பண்ணலாம், தென் உங்கள் போர்ட்ஃபோலியோவே ஷோகேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செல்லிங் ஓரியன்ட் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் இந்த டிரான்சாக்ஷனல் கண்டென்ட்ஸில் இருக்கணும். தென் எப்போ நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கண்டென்ட்க்கு மூவ் ஆகலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபேக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைனராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்துட்டு என்னோட காரில் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஒர்க் பண்ண தெரியாது. அந்த ஸ்டேஜில் அந்த கிளைண்ட் கிட்ட இந்த ஒர்க்குன்றது என்னோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இல்லை, ஸோ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு டேரெக்டாக உங்களோட கட் ஃபீலிங்கை நம்பி நோ சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனல் கண்டென்ட்க்கு மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதே சிச்சுவேஷன் நம்ம டிரான்சாக்ஷனல் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்திருந்தா அப்போ நம்ம ஃபுல்லி சர்வைவல் மோடில் இருந்திருப்போம். அப்போ நமக்கு அந்த ஸ்டிக்கரிங் டிசைன் பண்ண தெரியல அப்படின்னாலும் உடனே யூடியூப்ல போய் ஒரு டுட்டோரியல் பார்த்தாச்சு நம்ம அதை பண்ணி கொடுத்தா ஆகணும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு சர்வைவல் மோட். ஸோ என்னை பொறுத்த வரையும் பர்சனல் பிராண்டிங்குள்ளே வரதுக்கு முன்னாலே இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் லைக் நீங்கள் இதில் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக பர்சனல் பிராண்டிங் சூஸ் பண்ணுறீங்க, என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் போட போகிறீங்க, அண்ட் போடுற கண்டென்ட்டில் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பர்சனல் பிராண்டிங்கில் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். ஓகே ப்ரோ, நான் நிறைய இன்ஃபர்மேஷனில் கெயின் பண்ணிக்கிட்டேன், பட் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சஞ்சய் டிசைன் ஸ்பேஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் அவர் எப்படி இன்டர்நேஷனல் கிளைண்ட்டை வந்து அக்வயர் பண்ணார் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோட சப்ஸ்கிரைபராக இருக்குமே, ஹாய், நான் சஞ்சய், நம்ம கிராஃபிக் டிசைனர். அஸ் தமிழ் டிசைனர் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் எப்படி பண்ணுறது, எங்கே நம்ம ஒர்க்லாம் ஷோ பண்ண முடியும், ப்ராசஸ் என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு பற்றிலாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸை பற்றின ஒரு ஒன்லைன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊரில் இருக்க கிளைண்ட்ஸாகவும் இருக்கலாம். மொத்தமாக 3 டைப்ஸ் பேசிக்காக இருக்காங்க கிளைண்ட்ஸில். ஸ்டார்ட் அப் கிளைண்ட்ஸ் அவங்க இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட டிசைன் ரெக்யர்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் கிளைண்ட், ஆல்ரெடி அவங்க ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, டிசைன் பற்றின ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். தேர்ட் லெவல் ஆஃப் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளைண்ட்ஸ், டாப் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, டாப் பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம். மூணுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மணி தான். ரெம்யூனரேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கான ஒர்க் ஸ்கோப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாக இருக்க எங்கே இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளைண்ட்ஸ் கிட்ட தான். ஆப்வியஸாக உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், என்னோட ஒர்க் எல்லாமே ஷோ பண்ணி ப்ரீமியம் கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணி நான் அவங்ககிட்ட இருந்து ஒர்க்ஸ்லாம் எடுத்துக்கலாமா, தாராளமாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஷோ பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு. எஸ்ஜே சூர்யா வந்து இறைவி படத்தில் சொல்கிற மாதிரி தான், நம்ம படம் பேசணும், நம்ம பேசக்கூடாது, உங்கள் ஒர்க் பேசணும், உங்கள் ஒர்க் அதுக்கான பொட்டன்ஷியலாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரீமியம் கிளைண்ட்ஸ்மே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்கள் ஒர்க்கில் ஒரு ப்ரீமியம்னஸ். ஸோ ப்ரீமியம்னஸ்னால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலான ஹோட்டல் போகிறீங்க, அங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு நீங்கள் வந்துருக்கீங்க. இதே ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணுறதுல ஆரம்பிச்சு அங்கே இருக்க ஸ்டாஃப் முதல்ல ரொம்ப பொலைட்டாக அவங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணும்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஹோட்டலை விட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரீமியம்னஸ். நீங்கள் இதே மாதிரி டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டோ ஆர் நோக்கியாவோட வெப்சைட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அப்படியே நீங்கள் ஆப்பிளோட வெப்சைட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களோட ப்ரீமியம்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நோக்கியா அண்ட் மோட்டோ எல்லாமே நார்மல் பிராண்ட்ஸ் இல்லை, ஆல்ரெடி வெல் நோன் பிராண்ட், ரொம்ப வருஷமாக ஃபீல்டு இருக்காங்க தான். பட் ஆப்பிள் ஏன் ஸ்டாண்ட் அலோனாக இருக்காங்கன்ற அந்த வெப்சைட் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும்.
ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி வரலாம், என்னோட டிசைனும் நான் எப்படி ப்ரீமியமாகவும் எலிகென்ட்டாகவும் நான் காட்டுறது, என்னோட ஸ்டாண்டர்ட் எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபாலோ தி டாப் பிராண்ட்ஸ். கரண்ட் ட்ரெண்டில் இருக்க டாப் பிராண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமாக எடுங்க. அந்த பிராண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட போஸ்டர்ஸ், அவங்களோட வீடியோஸ், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், அவங்களோட ப்ராடக்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். டெய்லி டாப் பிராண்ட்ஸை பற்றின நியூஸஸும் அதோட டிசைன்ஸும் அதோட வீடியோஸும் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ரீமியம்னஸை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ். ஜஸ்ட் ஒரு டிசைனாக இல்லாமல் அதில் ஏதோ ஒரு எமோஷன் கன்வே ஆச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது. மீட்டிங் செட் பண்ணது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பேங்க்கு புது ப்ராஜெக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த லான்ச் பண்ணுறதுக்கான டிசைன்ஸ் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் கேட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப பிளான் பண்ணி ஒரு 3 டைப் ஆஃப் டிசைன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அந்த 3 டிசைன் பார்த்துட்டு அவங்க சொன்னது வந்து ஃபஸ்ட்டு 2 டிசைனும் பார்த்தோன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த ஒரு டிசைனாச்சும் எப்படியாச்சும் ஓகே ஆகும் அப்படின்னு நினச்சி கேட்டால் அந்த ஒரு டிசைன்லேயும் ரொம்ப போராடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏகப்பட்ட கரெக்ஷன் சொல்லி கடைசியில் அதை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிரான்ச்சுக்கு போனால் மற்ற டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஷோ பண்ணும். இன்னும் ஒரு டிசைன் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன் போர்ட் ஆக வேண்டிய ப்ராசஸ்லாம் இருக்குது, இன்னொரு டிசைன் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம், போன தடவை அந்த 3 டிசைன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரே டிசைன் எடுத்தோம். அந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை மட்டும் அதில் இருக்க மாதிரி சிம்பிள் அண்ட் நீட்டாக அது கொஞ்சம் நர்வஸாக தான் அனுப்பிச்சோமே. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணதுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. சிம்பிளாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் மொக்கையாக வர சொல்லிடுவாங்களோன்ட்டு அந்த பயத்துலேயே தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து அவங்க எந்த கரெக்ஷனும் சொல்லாமல் இந்த டிசைன் ஓகேயாக இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டர் ஆனாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் எங்களுக்கு கிடைச்ச இன்சைட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ட்டு ரொம்ப பிளான் பண்ணி நாங்கள் பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பண்ணதில் தான் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. ப்ரீமியம்னஸ்ன்றது சப்ஜெக்டிவ் தான். அந்த கிளைண்ட்டுக்கு வந்து செகண்டாக நாங்கள் பண்ண போஸ்டர் தான் வந்து ப்ரீமியம்னஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு 3 பண்ணது தான் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு, பிளான் பண்ணி பண்ணது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அது எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், டூ வாட் இஸ் நீடட். ஸோ இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு டிசைன் ஸ்கில்ஸ் தாண்டி ஒரு சில ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ தமிழில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். அதை தாண்டி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்னு போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு சில கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படும். எப்படி நீங்கள் டிசைனை வந்து ஸ்டார்ட்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்டேஷன் சொல்லலாம். இப்போ நீங்கள் பண்ண போகிற ஒர்க் எதுவாக வேணா இருக்கலாம். உங்கள் டிசைன் வந்து மேபி லோகோவாக இருக்கலாம், வந்து ஒரு தம்ப்நெயிலாக இருக்கலாம். நீங்கள் டிசைன் ரிலேட்டடாக எது பண்ணாலும் சரி, அந்த மொத்த ஒர்க்கையும் ஒரு ப்ரெசென்டேஷனாக நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா they'll be more happy. நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இந்த பிராண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ப்ரொஃபஷனலிசம். கிளைண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜில் இருந்து இல்லை வந்து ஒரு மெயில் பண்ண சொல்கிறாங்க, டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி, அதுக்கு ப்ரொஃபஷனலாக என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன வேலை எண்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் ஸ்கில்ஸ் தான் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்கே அப்ரோச் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், பிஹான்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ட்ரிபிளாக இருக்கலாம். உங்களோட ஒர்க்கை வந்து உங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆன்லைன் சைட்ஸ்லாம் உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லி நான் அந்த வெப்சைட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர சொல்கிறேன். இந்த சைட்ஸில் ஆல்ரெடி வந்து டிசைனருக்கான அவைலபிலிட்டி நிறையவே இருக்கும். இந்தியா லெவல்லையும் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்லையுமே இருக்கும். அந்த வெப்சைட்ஸில் அங்கே உங்களுக்கான தேவை என்ன அந்த கிளைண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் பேசி உங்களோட ஒர்க்கை நீங்கள் வாங்கிக்கலாம். தேர்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்டின் எப்படி ப்ரோ, அது வந்து ஜாப் சர்ச்சிங் ஆப் தானே, அதில் என்ன பெருசாக கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா அப்படி கிடையாது. பிஹான்ஸ், ட்ரிபிள், பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி டிசைனர் அண்ட் டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை கிரியேட்டிவ் ஆர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருப்பாங்க. டாப் பிராண்டோட எம்டிஸ் தான் வந்து நம்மளோட டார்கெட். எம்டிஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஹெட்ஸாக இருக்கட்டும், பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் அவங்க இருக்கிறது எல்லாம் வந்து லிங்க்டின். ஒர்க்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லிங்க்டின்ல ஷோ பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஷாம்பு பிராண்ட் இருக்காங்க, அந்த ஷாம்பு பிராண்டோட வந்து பேக்கேஜிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருக்குது இல்லை ரொம்ப ஆடாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு பேக்கேஜ் டிசைன் ட்ரை பண்ணுங்க. ஈவன் அந்த போஸ்ட்டில் வந்து பிராண்டையுமே டேக் பண்ணி இந்த பெயின் பாயிண்ட்ஸ் நான் பார்த்தேன், இந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் தோணுச்சுட்டு நீங்கள் மொத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஹூனோஸ் மேபி அதுக்கு வந்து ரிப்ளை வரலாம், அதுக்கு உங்களுக்கான ஃபெலோ டிசைனர்ஸ் கூட வந்து கமெண்ட் வரலாம் நீங்கள் பண்ணதை பற்றி நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு. இப்போ கனெக்ஷன் பில்ட் ஆக நீங்கள் ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ஆன்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே பண்ணுற கோல் டிஎம்மாக இருக்கட்டும், போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் 100% ஒர்த்தாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிசைன் பர்சனாலிட்டியாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பையன் டிசைன் பர்சனாலிட்டி, இந்த பொண்ணோட டிசைன் பர்சனாலிட்டின்னு தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒர்க் பேசும், நம்ம பேச தேவை. இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணுறது எப்படி, அவங்கள ஆன்போர்ட் பண்ணணும்னா நம்மகிட்ட தேவையான ஸ்கில்ஸ் என்ன, இந்த லிங்க்டின்ல எப்படி உங்களை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறது, அது தமிழ் டிசைனர் தாண்டி ஒர்க்கை நீங்கள் ஷோ பண்ணும்போது தான் அவங்க யாருன்றதை மற்றவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், நார்மல் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி கிடைக்கிற கிளைண்ட் எல்லாத்துக்குமே 100% எஃபர்ட்டை போடுங்க. பிளான் பண்ணி பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ, இந்த பெரிய வீடியோவில் ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சஞ்சய் சைனிங் ஆஃப். ஸோ தேங்க்யூ, பாய் பாய்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன பெஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது தமிழில் ப்ளஸ் இங்கிலீஷில் அப்படிங்கிறதும் ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் பெய்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது. நம்ம கெஸ்ட் இப்போ பேசின எல்லாரோடது இருக்குது. அதில் வளவன் டியூட்டோரியல்ஸ், அவங்களோட வளவன் டாக்ஸ்ன்ற சேனலில் வந்து கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாமே போடுவாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் தம்ப்நெயில் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபி டிசைன்ஸ் சேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சேம் இதே மாதிரி சஞ்சய் டிசைன் ஸ்பேஸ், ஆண்ட்ரூ டிசைன்ஸ், டிசைன்ஹுட், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த கிராஃபிக் டிசைனிங் ஸ்டப்ஸ் எல்லாமே நாலேஜை ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட பேஜோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இது போக உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக கிராஃபிக் டிசைனிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து சட்டோரி கிராஃபிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதே மாதிரி பிக்ஸ் இன்பர்ஃபெக்ட்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்க ஹிந்தி ஆனால் இங்கிலீஷில் கண்டென்ட் போடுவாங்க. அவங்களோட சேனலில் வந்து இந்த ஃபோட்டோஷாப், ரீடச்சிங், இது ரிலேட்டடாக இப்போ கரண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு நம்ம தமிழில் இன் டீட்டெயிலாக யூஏ யூஎக்ஸ் இல்லை ஃபிக்மாவை பற்றி கோர்ஸாக கற்றுக்கணும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி கற்றுக்கணுன்னா பீட்ரி சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, யூடியூப் சேனல். இவங்க வந்து நிறைய கோர்சஸ், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை கோடிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிக்மா, யூஏஎக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தோட கோர்சஸுமே இவங்க இன் டீட்டெயிலாக யூடியூப்பில் கவர் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி இல்லை நான் வெட்டிங் ரீடச் பற்றிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்துரு பாரதின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இவங்க ஸ்கின் ரீடச்சாக இருக்கட்டும், இல்லை மேனிப்புலேஷன் எடிட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஷாப்பில் ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன திங்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அவரோட பேஜில் கவர் பண்ணியிருப்பார். பிகாஸ் அவங்க வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால. சேம் அதே மாதிரி திங்க் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இவங்களுமே கிராஃபிக் டிசைனிங் அண்ட் கோர்சஸ் ரிலேட்டடாக அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறையா கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல்டில் வர ஆரம்பிக்கும் கிராஃபிக் டிசைனிங்காக. ஸோ நீங்கள் முழுசாக கற்றுக்க முடியும். இல்லை ப்ரோ, நான் வந்து ஃப்ரீ கோர்சஸ் இல்லாமல் பெய்டாக போகணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்ட்ரக்சர்டான லேர்னிங் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளோட பெய்ட் கோர்சஸ் இருக்குது கிராஃபிக் டிசைனிங். நம்ம பர்சனலாக வந்து இப்போ லோ கான்ஃபிகரேஷன் இருக்க இதுவோ இல்லை ஹை எண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கேன்வா, ஃபிக்மா, ஃபோட்டோபே, அடோப் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணணும், இல்லை கேன்வா யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி இப்போ என்னோட கண்டென்ட், அதாவது என்னோட தம்ப்நெயில்ஸ், என்னோட போஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி எனக்கு பண்ணால் போதும், இந்த அளவுக்கு எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட கோர்சஸும் இருக்குது. நான் வந்து இதில் ப்ரொமோஷனுக்காக சொல்ல வரல, இது வந்து என்னோட கோர்ஸ் சூஸ் பண்ணுறதும் அவங்களோடதா, இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, என்னென்ன பெய்ட் கோர்சஸ் இருக்கோ எல்லாமே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ யூ கேன் சூஸ் எனி திங், நம்மளை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் கிடச்சிருக்கும். உங்களோட கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி கெரியரை சூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு பாத்வே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் கலந்துக்கிட்ட கெஸ்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பிகாஸ் நான் கேட்டோன்னே எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு தேவையான வீடியோஸை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அது ஒரு கொலாபாக லைஃப் டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அண்டு பிஃபோர் இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன செக்லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இட் மேபி எனக்கு கோர்சஸ் கவர் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை கவர் பண்ணுங்கள், கேமரா ஹேண்ட்லிங்கை கவர் பண்ணுங்கள், இல்லை பர்சனல் பிராண்டிங்னா என்னென்னு கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி விஷயம்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நிறைய பாட்காஸ்ட், நிறைய கெஸ்ட்டை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம், நிறைய கொலாப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணால் போதும், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.